இந்து மதத்தில் எந்த உண்மையும் இல்லை. அது சாத்தானின் பொய் மதம். ஏனென்றால் இந்து மதத்தில் இருப்பவர்கள் கோடானு கோடி தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை படைத்தவர் கோடானு கோடி தெய்வங்களாக இருக்கவே முடியாது. ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர். அந்த உண்மையை தெரியாமல் 33 கோடி தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள் இந்துக்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இந்து மதத்தில் இருக்கிற RSSஐ சேர்ந்த அமைப்பினரும், பஜ்ரங் தளை சேர்ந்த அமைப்பினரும், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சேர்ந்த அமைப்பினரும், பிஜேபியை சேர்ந்த மக்களும் நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் அழிஞாடிக்கொண்டு கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டு நாச வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். ஒரு உண்மையான கடவுளுக்கு பிள்ளைகளாக இருந்திருக்குமேயானால் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடவே முடியாது. சத்திய கடவுள் கும்பிடுகிறவர்கள், சத்திய கடவுளை கும்பிடுகிறவர்கள் இப்படிப்பட்ட நாச வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள். சத்தியம் இவர்களுக்குள்ளே இல்லாதபடியினால் பொய்யுக்கு தந்தையாகிய சாத்தானுக்கு பிள்ளைகளாக இவர்கள் இருப்பதனால் இவர்களுக்குள் உண்மை இல்லை. கடவுளுடைய எந்த சுபாவ குணங்களும் இவர்களுக்குள்ளே இல்லை. இவர்களுக்குள்ளே இருக்கிறது சாத்தானுடைய சுபாவ குணங்கள். சண்டை, சச்சரவு, கலவரம், பொய்யே, திருட்டு, பெருட்டு, கொலை, கலவரம், அட்டகாசம், அழிஞாட்டம், பித்தலாட்டம், போட்டி, பொறாமை, வைராகியம், வெறுப்பு ஆகிய குணங்கள் சாத்தானுடைய குணங்கள். இந்த குணங்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் இந்து மதத்தில் இருக்கிற மக்கள் நாடு முழுவதிலும் அழிஞாடி கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டு கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் தாக்கி அழித்து கொண்டு உபதிரவம் பண்ணிக்கொண்டு கிறிஸ்தவர்களுடைய கொண்டாட்டங்களையும் தடுத்து நிறுத்தி நாசம் பண்ணி அழித்து கெடுத்து கொண்டு வருகிறார்.